ப்ளீஸ் நீ யார்கிட்ட எதுவும் சொல்லாத. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன விஷயம் என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் தெரியாது. இது ரகசியம் ரித்திகா. ப்ளீஸ் இது ரகசியமாவே இருக்க விடு. ஆனா ஷாலினி, நான் இங்க உன்னை ரித்திகா, உனக்கே தெரியும் நான் ரவிக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன்னு. அவன் கூட சந்தோஷமா இருக்கான்ல. அவன் அப்படி பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னைக்குமே இப்படி சந்தோஷமா இருக்கிறது நான் விரும்புறேன். ஆனா தயவு செஞ்சு எப்பவுமே என்ன திரும்ப பாத்துறாதீங்க. ரித்திகா, இன்னைக்கு தேவாவோட என்கேஜ்மெண்ட். கீழே நம்ம மொத்த குடும்பமும் இருக்கு. பிளீஸ் யார்கிட்ட எதுவும் சொல்லாத. ஒருவேளை என்ன பார்த்த விஷயத்த சொன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே நான் எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் யாரையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த விரும்பல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். பிளீஸ் பிளீஸ் என்ன இறந்தவளாவே இருக்க விடு. ஒருவேளை என் மரணத்தால மத்தவங்களுக்கு சந்தோஷம் தான். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு விலகிதான் இருப்பேன். சரி ஷாலினி, அட்லீஸ்ட் உன்னுடைய கான்டாக்ட் நம்பராவது எனக்கு கொடு. நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேசுறேன். நானே உனக்கு மெசேஜ் பண்றேன் ரித்திகா. பட் ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ண ரவி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு. ரித்திகா